அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரோட சம்மரி. ஸோ இப்போ இந்த குருக்ஷேத்திர போரில் வந்து என்ன சீனை வந்து பார்த்தார் சஞ்சயர் வந்து திருதராஷ்டிரருக்கு எந்த சீனை வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வந்து பார்த்தார். இந்த பக்கம் வந்து கௌரவர்கள், இந்த பக்கம் பாண்டவர்கள், பெரிய படை. ஸோ எல்லாமே வந்து சொந்தக்காரர் தான். ஸோ எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் அர்ஜுனருக்கு அவங்க எல்லாருமே பந்தப்பட்டவர்கள். ஐதர் பிதாமகர், பீஷ்ம பிதாமகர் தாத்தா ஸ்தானம், இல்லை துரோணாச்சாரியர் குரு ஸ்தானம், அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எல்லா பிரதர்ஸ் தான். துரியோதனன் எல்லாருமே கௌரவர்கள் எல்லாமே அவருடைய பிரதர்ஸ். சின்ன வயசுல எல்லாமே ஒன்றா சேர்ந்து விளையாடிருக்காங்க, தாத்தா மடியில் ஏறி குதிச்சிருக்காங்க. ஸோ குரு கிட்ட தான் எல்லா கலைகளையும் அவர் கற்றுக்கொண்டார். இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு. இந்த பக்கம் அவருடைய பிரதர்ஸ் பாண்டவர்கள். இதுதான் வந்து பார்க்கிறார் அர்ஜுனர். பார்த்த உடனே இவங்களை எதிர்த்து நான் எப்படி போரிடுவேன், இவங்களை நான் எப்படி கொள்வேன், இந்த மாதிரி நான் கொன்னேன்னா எனக்கு என்ன பாவம் வந்து சேர்ந்துராதா, என் கை வந்து ரத்தக்கரை பட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அர்ஜுனர் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஸோ நம்ம வந்து ஜாதகத்துலலாம் பார்க்குறோம் இல்லையா, ராகு கேது தோஷம், சனி தோஷம், இந்த மாதிரி. அது மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெரிய தோஷம் வந்து ஒட்டிருக்கு. ராகு கேது தோஷமாவது ஏதோ பிளானெட்ல அதுதான் நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கார்பண்ய தோஷம்னு ஒரு தோஷம் அவருக்கு வந்து ஒட்டிருக்கு. கார்பண்ய தோஷம்னா மைசர்லி வீக்னஸ், ரொம்ப கருமித்தனமான ஒரு பலவீனம் அவருக்கு வந்துச்சு. ஏன் கருமித்தனமான அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்தை, அவருடைய பாவத்தை லிமிட் பண்ணிக்கிறார். அவர் வந்து மைசர்லி ஆயிடும், கருமி ஆயிடுறார். அவருக்கு வந்து பறந்து விரிந்த பாவம் தான் அவருடையது அப்படிங்கறத அவர் அந்த ஸ்டேஜ்ல அவர் உணரல. ஸோ அதனால அவர் என்ன அடைஞ்சிடாரு, பலவீனம் அடைஞ்சிடாரு. ஸோ அதனால காண்டீபத்தை கீழே போட்டுட்டு அர்ஜுனர் வந்து நான் ஃபைட் பண்ண முடியாது, இவங்களெல்லாம் எதிர்த்து நான் போரிடுனா நான் பெரிய பாவத்துக்கு ஆளாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஸோ வருத்தப்பட்டு ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரிலேட் பண்ண போகிறோம், எப்படி வந்து சரி நம்ம பகவத்கீதைனா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொன்னது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இதை எப்படி நம்மளுடைய தினந்தர வாழ்க்கைக்கு நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, 100 கௌரவர்கள் அவங்களாம் குட்டா பேடா, this is more of a discussion. Okay, they are all bad. Okay, so why they are considered bad, why they were bad? Because their attitude, exactly. So அவங்க 3 வகையான அந்த கெட்ட குணங்கள் யாருக்கு என்ன இருக்கக்கூடாதோ அந்த 3 குணங்களுக்கு அடிமையானவர்கள் கௌரவர்கள். காம, குரோத, லோபம். காமா மீன்ஸ் lust, desire, and then குரோதம், anger, பொறாமையும் வந்து one of the bad qualities. It is related to these 3 only. So குரோதம்ங்கிறது anger. அடுத்தது லோபம், greed, ரொம்ப இது வேணும் அது வேணும், ஆசை ஆசை ஆசை, greed. ஸோ அளவான டிசைர் இல்லை, அளவு கடங்கினாத ஒரு டிசைர் அப்படின்னா greed. ஸோ இந்த 3 கெட்ட குணங்களுக்கும் அதிபதியா இருந்தார்கள் கௌரவர்கள். அதுல ஒருத்தர் மட்டும்தான், விக்கரணர் அப்படிங்கிறவர் மட்டும்தான் திரௌபதியை மானமங்கம் படுத்தின போது ஐயோ இது அமக்கணும், இது தகாதது, இது பண்ணாதீங்கன்னு அந்த கூட்டத்துல இருந்து சொன்னவர் விக்கரணர் மட்டும்தான். ஸோ மற்ற எல்லா 99 பீப்புளும் ரோட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து நமக்கு ரிலேட் ஆகும், நம்ம மைண்டும் அப்படிதான். நம்ம எப்ப பார்த்தாலும் வந்து ஏதோ ஒரு கெட்ட குணங்கள்ல நம்ம வந்து ஈடுபட்டு டிசைர்னு ஆசைன்னு அதுல விழுந்து, ஆசைனால டிசையர்னால என்ன பிறக்கிறது, ஆசை வந்து டிசைர் வந்துருச்சு. ஸோ டிசைர் வந்த உடனே என்ன நமக்கு அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறோம். ஸோ நிறைவேற்றணும்னு நினைக்கிறோமா, ஒரு ஆக்ஷன்ல நம்ம ஈடுபடுறோம். ஸோ we are doing some karma, we are doing some action. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து ஐதர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரும், இல்லை எதிர்பாராத மாதிரி வரும். கரெக்டா? ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டாகிறது, ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகிறது. அந்த எதிர்பார்ப்பு நமக்கு நம்ம என்ன நினைச்சோமோ அது நிறைவேறல அப்படின்னா அடுத்தது என்ன ஆகுறது, கோபம் வருது. ஸோ கோபம் வருது. ஸோ அதையும் மீறி சில பேருக்கு கிரீட் வந்துடுது, அது முடியல, அவரால் வந்து அந்த டிசைட் அடக்க முடியல, கிரீட் வந்தது. ஸோ அப்போ அதனால என்ன பண்றாங்க, பாவ செயல்களை மேலும் 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 செய்து என்ன இதுல இருந்து மெட்டீரியல் என்டாங்கிள்மெண்ட்குள்ள விழுந்துடுறாங்க, அந்த ஒரு விஷய சர்க்கிள்குள்ள விழுந்துடுறாங்க. ஸோ இது மாதிரி தான் போர்ல வந்து அந்த 100 கௌரவர்களோட சீன் வந்து நம்ம மனதுக்குள்ளும் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம தினைக்கும் நம்ம அண்டர்கோ பண்ற அந்த சுச்சுவேஷன் தான். நம்ம வந்து ஏதோ ஒரு கதை யாருக்கும் இட்ஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு மீ அப்படிங்கிறது கிடையாது. பகவத்கீதை நமக்காக கிருஷ்ணர் சொன்ன பாடம் தான். அர்ஜுனர்லாம் ஆல்ரெடி செல்ஃப் ரியலைஸ் சோல். அவர் அந்த ஒரு டிராமால அந்த ஒரு ஆக்டர் அந்த சீன் கொடுத்தார், அவங்களுக்கு வந்து அந்த சீனை கொடுத்து நம்மளுடைய நன்மைக்காக பகவான் வந்து
பகவத்கீதையை உரைத்தார். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ குழப்பம் வந்துருச்சு அர்ஜுனருக்கு. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா இந்த மோசமான நிலைமையில நான் இருக்கேன், ரொம்ப வீக்கா இருக்கேன், என்னால எதுவுமே என்னால டிசைட் பண்ண முடியல, ஏதோ ஒரு வெல்த்தியான ஒரு பிளானெட்டுக்கு, எங்கேயுமே எனிமிட்டியே இல்லாத ஒரு பிளானெட்டுக்கு நான் போனா கூட எனக்கு இந்த தோஷம் போகும்னு நான் நினைக்கல அப்படிங்கிறார். ஏன் அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா, போதும் என்னை விட்டுட்டு என்ன நைஸா சொர்க்கலோகத்தை காமிச்சிருன்னா, கிருஷ்ணர் எல்லாமே சர்வ வியாபி, எல்லாமே செய்து கொடுக்கக்கூடியவர், அவருடைய நண்பர் அவர். லாஸ்ட் வீக் பிரபு சொன்னாரு, ருக்மணியும் கிருஷ்ணரும் ஒன்னா இருக்கிற சமயத்திலே கூட இருக்கிற அளவுக்கு ஒரு உத்தமமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ளன்னா கிருஷ்ணராக எதை செஞ்சு கொடுக்க முடியாது அர்ஜுனருக்கு. ஆனா அவர் அந்த வெல்த் எல்லாம் நிறைந்த, எந்த ஒரு எனிமிட்டியும் இல்லாத சுகபோகமான பிளானெட்டை அவர் கேட்கல. கேட்டா கூட அவருக்கு தெரியும் இங்கதான் வீழ வேண்டும். ஸோ இந்த புண்ணியம்ன்றது நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லையா, அது ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான், ஒரு பேலன்ஸ், ஏதோ ஒரு பேலன்ஸ் அதுலயும் இருக்கு. அது தேய்க்க ஸ்வைப் பண்ண அந்த பேலன்ஸ் தேஞ்சிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரி தான் ஹையர் பிளானட்ஸ், ஹெவன்லி பிளானட்ஸ், சொர்க்கத்துக்கு போனா கூட ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம அதெல்லாம் அந்த சொர்க்கத்தை என்ஜாய் பண்ண முடியும், அந்த பாரடைஸை என்ஜாய் பண்ண முடியும். அந்த பேலன்ஸ்ன்றது தீர்ந்துருக்கு, அந்த புண்ணியம்ன்ற அந்த பேலன்ஸ் தீர்ந்துருக்குன்னா திருப்பி நம்ம இந்த மெட்டீரியல் உலகத்துல தான் விழுந்து 4 வகையான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஈடுபட்டு தான் இருக்கணும். Can anybody tell what are the 4 types of problems which only Krishna can solve, nobody else can solve? Janma, Mrityu, Jara, Vyadhi. So புதுசா வந்தவங்க கேட்டுக்கோங்க, ஜன்மா, மிருத்யு, ஜரா, வியாதி. So ஜன்மானா birth, மிருத்யுனா death, ஜரானா old age, வியாதினா disease. இந்த 4 வகையான ப்ராப்ளம்ஸ் எந்த பிறவி எடுத்தாலும் இருக்கிறதா இல்லையா? இப்ப நம்ம ஹியூமன் ஃபார்ம்ல மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கா? நாயாவோ இல்ல பன்றியாவோ இல்ல சிங்கமாவோ இல்ல பூச்சி புழுவாவோ இருந்தாலும் இந்த ப்ராப்ளம்ஸ் 4 வகையான ப்ராப்ளம்ஸ் இருந்து கொண்டேதான் இருக்கிறது நமக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளும் அர்ஜுனரை மாதிரி யாரை நாட வேண்டும்? கிருஷ்ணரை நாட வேண்டும். ஏன் கிருஷ்ணரை நாட வேண்டும்? ஏன் கிருஷ்ணரை நாட வேண்டும்? ஏன் பிள்ளையாரை நாடக்கூடாது? ஏன் முருகரை ஏன் நாடக்கூடாது? இந்த 4 வகையான ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம விடுபடணும்னா ஏன் பிள்ளையாரை நாடினால் ஏன் நமக்கு சொல்யூஷன் கிடைக்காது? எந்த தேவர்களை நாடினாலும் நமக்கு கிடைக்காது. ஏன்? He is not bound to this form. சொல்லுங்க மாதாஜி. பகவான் ஏன் கிருஷ்ணரை நம்ம சரணடையணும்னா அவர்தான் பரமபுருஷ பகவான், அவர்தான் பரமபுருஷ பகவான். அதனாலதான் பகவத்கீதையில எங்க கிருஷ்ணர் பேசினாலும் சமஸ்கிருதத்துல என்ன சொல்றாங்க? ஸ்ரீ பகவான் உவாச்ச அப்படின்னு சொல்றாங்க. பகவான் சொல்றார் அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய வேற எங்கேயும் அவரை பகவான்னு பிரித்து பார்க்காம இல்ல. ஓகேங்களா? சோ அதனாலதான் பிரம்ம சம்ஹிதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்தா சர்வ காரண காரணம் அப்படின்னு சொல்றது. ஈஸ்வர பரம கிருஷ்ண, ஈஸ்வரருக்கெல்லாம் ஈஸ்வரர் யாருன்னு சொல்றாங்க? பரமபுருஷம் பகவானான கிருஷ்ணன். அவர் சச்சித் ஆனந்தர். சத்துனா என்ன? சச்சினா அவர் இட்டர்னல், அவருக்கு இறப்பே கிடையாது, எவர் லாஸ்டிங், நித்தியமானவர். இப்படின்னு பல பல மொழிகள்ல எப்படி எப்படியோ சொல்லிக்கலாம் மீனிங் கான்டெக்ட். சித்தவர், சித்து தமிழ்லயும் அந்த வார்த்தை என்னது? சித்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சித்தம்னா நாலேஜ். சோ பூரண அறிவுங்கிறது என்ன? கிருஷ்ணருக்கு மேல ஏதாவது அறிவுன்னு ஒண்ணு நம்ம உணர்றதுக்கு இருக்கா? எதுவுமே இல்லை. சோ அவர் பூரண அறிவு. சோ ஹீஸ் சித்தம், சித் ஆனந்தம், பிளிஸ். அவரை மிஞ்சி நமக்கு வேற எந்த என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது. அவர் தான் என்ஜாயர் ஆஃப் எவ்ரிதிங். சோ சச்சித் ஆனந்த விக்கிரக அநாதி ஆதி கோவிந்தா. அவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. He doesn't have any start, a beginning or end. சோ அவர் யாரு? ஆதியும் அந்தமும் இல்லாதவர் யாருன்னு சொல்றாங்க? கோவிந்தரை தான் சொல்றாங்க. சோ அவர் தான் பகவான்ன்றதுக்கு இதை விட என்ன ப்ரூஃப் வேணும்? சோ அநாதிராதி கோவிந்தா சர்வ காரண காரணம். நீங்க தான் எல்லா காஸ் ஆஃப் ஆல் காசஸ். யூ ஆர் த ரிமோட் காஸ். உங்களோட ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகலைன்னா நாங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜனம். அதுதான் நம்ம. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை முழுவதுமாக உணர்ந்தவர் அர்ஜுனன். ஓகே, வீட்லயும் நமக்கு ரொம்ப பிராக்டிக்கலா வரும் அர்ஜுனோட பொசிஷனுக்கும் நமக்கும். அவருக்கு எதனால அர்ஜுனன் என்ன நினைச்சார்? நியாயமா ஃபைட் பண்ணக்கூடாது, நான் வயலன்ஸ்ல ஈடுபடக்கூடாது.
ஓகேவா? நான் வயலன்ஸ்ல ஈடுபடணும், வயலன்ஸ்ல ஈடுபடக்கூடாது. இதுதானே நினைச்சார். இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? வயலன்ஸ் வேணா, I should not fight. If I kill all my close relatives, I will get into sins அப்படின்னு நினைச்சார். ஏன் அப்படி நினைச்சார்னா, இவங்களெல்லாம் கொண்டு நான் ராஜ்யத்தை எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் கிடைக்காது அப்படின்னு நினைச்சார். ஓகேவா? சோ அவர் எல்லாத்தையும் எதுல சென்டர் பண்றார்? அவருடைய சந்தோஷத்துல அவர் சென்டர் பண்றார். சோ அந்த சந்தோஷம் நமக்காக சந்தோஷத்தை நாடினாலே சென்சஸ் புலனுணர்ச்சி அப்படிங்கிறது வந்து அட்டாச் ஆயிடும். சோ அவர் வந்து அர்ஜுனர், அதனால அவருக்கு அவ்வளவுதான் வந்து சென்ஸ் அட்டாச்மெண்ட். நம்ம எல்லாம் வகையா சொல்லலாம், என்னென்னவோ சொல்லலாம். மாமியார் மருமகன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒரு சண்டை, ஒண்ணுமே இருக்காது, உப்பு போராத விஷயம். ஏதோ ஒன்று இவங்க சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லாத சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டையிட்டு போகுது. இதனால வந்து பாதிக்கப்படுறது யார்? யார் ரொம்ப பாதிக்கப்படுறா வீட்டுல? வெரி குட், ரொம்ப அனுபவசாலின்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் ரொம்ப பாதிக்கப்படுறார். மாமியாரும் மருமகமும் சண்டையிட்டு கொண்டால் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளவர் வந்து ஹஸ்பண்ட். அப்பதான் ஹஸ்பண்ட் வந்து பகவத்கீதையை முழுதும் உணர்ந்தவராகவே தெரிவார் நம்ம கண்ணுக்கு. நிர்வயராக இருப்பார். அப்படியே பீஸ், டிராங்குலிட்டி, எந்த பக்கமும் அசைஞ்சு இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டார், அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டார். ஏன்னா அடி அவருக்கு விடும், பேச்சு அவருக்கு விடும், ரெண்டு பக்கமும் அவர் வந்து அடி வாங்கணும். அதனால அவர் அப்ப பகவத்கீதையை உணர்ந்தவர் மாதிரி இருப்பார். ஓகேவா? இது நமக்கு அன்றாடம் நம்ம பல இல்லங்கள்ல நம்ம சந்திக்கிற பிரச்சனை. ஓகே, மாமியார் மருமகள் ரொம்ப அந்யோன்யமா நல்லா இருக்காங்க, ஹஸ்பண்டும் நல்லா இருக்கிறாங்க. ஆபீஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை, பாஸ் ஏதாவது கடிஞ்சு சொல்லியிருப்பார், இல்ல நம்ம செய்யற வேற யாராவது வந்துட்டு அதுக்கு கிரெடிட் எடுத்துட்டு இருப்பாங்க, ரெகக்னிஷன் போயிருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? வீட்டுல வந்து புலம்பும். அட்லீஸ்ட் 2-3 days அந்த புலம்பல் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்ளத்தினால இன்னொரு ப்ராப்ளத்தை வீட்டுல வந்து ஆங்கரா காமிக்கிறது, பசங்க கிட்ட காமிக்கிறதுன்னு நம்ம அந்த ஒரு கௌரவர் இல்லாம வந்து 100 கௌரவர்கள் மாதிரி நம்ம ப்ராப்ளம் நம்ம மல்டிப்ளை பண்ணி குருக்ஷேத்திர போர் மாதிரி நம்ம வீடை வந்து உருவாக்கி நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம நிலைமையிலிருந்து வெளியே வரணும்னா அர்ஜுனர் என்ன பின்பற்றினார்? கிருஷ்ணரிடம் சரணடைந்து அவருடைய கேள்விகளுக்கு விடையை கேட்டார். அது மாதிரி நம்ம கேட்கணும். ஏன் கிருஷ்ணரிடம் கேட்க வேண்டும்? ஸோ இதுக்கு ஒரு கதை. ஓகேங்களா? ஒரு பையன் வந்து ஃப்ளைட்ல போய்கிட்டு இருந்தான். ஸோ அவன் கூட வந்து இன்னொருத்தர் அமர்ந்து கொண்டு இருந்தார். அப்ப அந்த ஃப்ளைட்ல வந்து திடீர்னு வந்து ரொம்ப ஒரு கிளவுடி அட்மாஸ்பியருக்குள்ள போறது அந்த ஃப்ளைட்டு. அப்ப ரொம்ப டர்புலன்ஸ் வருது, ரொம்ப அசைடுது அந்த ஃப்ளைட் அளவுக்கு அதிகமாக. அப்ப அவர் வந்து பக்கத்துல இருக்கவர் பயப்படுறார், நடுங்குறார், என்ன ஆகும், சேஃபா போய் சேருவோமோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு. ஆனா அந்த பையன் ரொம்ப அசால்ட்டா அப்படியே அமைதியா உட்காந்துட்டு அவன் பாட்டு ஏதோ வீடியோ கேம் ஆடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த நிலைமை வந்து சரியாயிடுது. இவர் வந்து கேட்கறவங்க, பயமே வரலையா, இத்தனோட பொடியா இருக்கேன், உனக்கு பயம் வரலையா அப்படின்னு கேட்டா, மை ஃபாதர் இஸ் த பைலட் அப்படிங்கிற. He says, my father is the pilot, so why should I worry? He is going to safely take me to the destination where we have to go. So அப்ப என்ன பண்ணணும்? நம்மளும் பகவானை நாடி நம்மளுடைய குழப்பங்களை நாம் தெளிவு செய்து கொள்ள வேண்டும். சோ அது மாதிரி கிருஷ்ணர் கிட்ட சரணடைஞ்சு இப்ப அர்ஜுனர் வந்து அந்த ஃப்ரெண்டோட பாவத்துல கேட்கல, சீடனா ஆயிட்டார். He becomes his disciple and Krishna takes the form of a guru. ஓகேங்களா? அவர் தான் ஆதி குரு. அதான் பிரம்ம கௌடிய மத்வ சம்பிரதாயம்னா, பிரம்மருக்கு முன்னாடி கிருஷ்ணர் பிரம்மருக்கு சொல்லி, பிரம்மன் வந்துட்டு நாரதருக்கு சொல்லி, நாரதர் வியாசருக்கு சொல்லி, அப்புறம் மத்வாச்சாரியர் அப்படின்னு 32 lineage of gurus. 32nd Prabhupada, if I'm wrong, somebody can correct me. அந்த சார்ட் கூட என்கிட்ட இருக்கு, அடுத்த வாரம் வேணா எடுத்துட்டு வந்து நீங்க ஒட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது கூட அந்த மனப்பாடமா எனக்கும் தெரியாது, ஐ டோன்ட் நோ. ஸோ தட் பார்க்க நமக்கு வந்து இந்த குரு சம்பிரதாயம், எந்த குரு சம்பிரதாயத்திலேருந்து வரும், ஒரு போனஃபைட் டீச்சர் கிட்ட நம்ம இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்கு வருவோம். ஸோ இப்போ அர்ஜுனா வந்து கேட்கிறார் கிருஷ்ணர் கிட்ட. கிருஷ்ணர் ஸ்டார்ட்ஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் லெசன். ஹி ஸ்டார்ட்ஸ் அபவுட் சாங்கியா philosophy. சாங்கியா philosophy-ங்கிறது it was actually told by Krishna himself when he was born as Kapila Muni to his mother Devahuti. இது ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த பகவத்கீதை எல்லாம் முடிய parallel-ஆ probably we can even start small stories from ஸ்ரீமத் பாகவதம். அதுவும் நம்ம பார்க்கலாம், நம்ம அனுபவிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து அந்த சாங்கியா philosophy-ய
ஸ்ரீ கிருஷ்ணர் வந்துட்டு அர்ஜுனருக்கு சொல்றார். சாங்கியா பிலாசபினா என்ன? ஆத்ம தத்துவம். அதுதான் சாங்கியா பிலாசபியோட ஒரு பார்ட். ஸோ இந்த ஆத்ம தத்துவத்துல ஃபர்ஸ்ட் அர்ஜுனர் கிட்ட நீ சும்மா புலம்பாத அப்படிங்கிற. அர்ஜுனர் வந்து இன்ஃபேக்ட் he is so close to Krishna, he even asks, என் தாத்தாவை நீ கொல்ல சொல்ற, உங்க தாத்தா உக்ரசேனர் நீ கொல்லுவீங்க அப்படின்னு கேட்குற. அப்புறம் உங்க குரு வந்து சாண்டிப முனியை நீங்க கொல்லுவீங்களா அப்படின்லாம் கேட்கிற. ஆனாலும் கிருஷ்ணர் வந்து தீனதயாளன், அவர் பரமபுருஷ பகவான், அவர் பனிஷ் பண்ணணும்னா பண்ணிருக்கலாம், அவர் பண்றது இல்ல, புத்தியில உரைக்கணும்னு சொல்லி அவர் நமக்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he says you don't need to worry, you are not this body, நீ இந்த பஞ்சபூதங்களான உடல் கிடையாது நீ. ஸோ நம்மளுடைய உடல் வந்து எதனால ஆயிருக்கு? பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். யாராவது சொல்ல முடியுமா? நீர்னா பிளட், கரெக்டா? காற்று வந்து கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். ஸோ சயின்டிபிக்காவே we can see that what is there in Bhagavad Gita and whatever we can understand, everything we cannot prove by science because நம்மளுடைய அறிவு ரொம்ப லிமிட்டட். பிரபுபாதா சொல்றார், கிருஷ்ணருடைய வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க சயின்ஸாலலாம் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க முடியாது. நம்ம கிணத்து தவளை, you have to understand. ஸோ இந்த கிணத்து தவளைக்கு என்ன ஒரு சின்ன மூளை இருக்கோ அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்ம பஞ்சபூதங்கள்ல தான் நம்ம உருவாயிருக்கோம், திஸ் பாடி. ஸோ we are not this body, you are an ஆத்மா அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன். ஸோ பாடிக்கும் ஆத்மாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றார். ஸோ பாடி வந்து பஞ்சபூதங்களால் ஆனது, ஆத்மா பஞ்சபூதங்களால் ஆகவில்லை, அது ஒரு காட் பார்ட்டிகல். ஸோ அந்த காட் பார்ட்டிகல் emanates by the glance of Krishna. ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, மகாவிஷ்ணுடைய ரோம துவாரத்துல இருந்து தான் இந்த காட் பார்ட்டிகல்ஸ் ஆத்மாஸ் எல்லாம் வந்து இன்யூமரபிள் குவான்டிட்டிஸ்ல வெளியே வராங்க. they are given a material platform, அந்த வெவ்வேறு பாடிஸ் கொடுத்து அவங்க வந்து அந்த டிசைர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணி ஃபைனலா they will understand pleasure is not in this, I have to go and reach Krishnaங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான மெட்டீரியல் மீடியம் பகவான் நமக்கு அமைத்து கொடுத்தார். ஸோ பாடிங்கிறது பஞ்சபூதம், ஆத்மா என்பது ஒரு காட் பார்ட்டிகல். அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு, அதுக்கு ஒரு சைஸ் இருக்கு. Does anybody know what is the size of the soul? 1/10 of the tip of the hair. Yeah, ஒரு tip of the hair நம்மள எடுத்து அதை 10,000 பங்குகளாக நாம் வகுத்தோம் என்றால் அதில் ஒன்றில் ஒரு பாகம், 10,000ல் ஒரு பாகம், 1/10,000 of the tip of the hair, அதுதான் வந்து நம்ம ஆத்மாவுடைய அளவு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பகவத்கீதா இஸ் அ சயின்ஸ். ஸோ அது ஒரு டிஃபரன்ஸ் பாடிக்கும் ஆத்மாவுக்கும். அடுத்தது பாடியை வந்து நம்ம we can cut into pieces, we can destroy it with the same பஞ்சபூதா with which it is made of. அந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தால பாடி அழிக்க முடியும், கரெக்டுங்களா? அதனாலதான் கிரிமேஷன் கிரவுண்ட்ல சில பேர் எரிக்கிறாங்க, சில பேர் புதைக்கிறாங்க. எப்படி அழிஞ்சு போயிடும்? நிலத்தால் அழிகிறது, இல்ல நெருப்பால் அழிகிறது, எலக்ட்ரிசிட்டியால் அழிகிறது. ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு உண்டா என்றால் இல்லை. ஆத்மா நித்தியமானது, நெவர் சேஞ்சிங். அந்த 5 விதமான பஞ்சபூதங்களால் ஆத்மாவை அழிக்கவே முடியாது. நீரால் அழிக்க முடியாது, காற்று, விண்ட் ஃபோர்ஸ் பயங்கரமா இவ்வளோ கேலன்ஸ் ஆஃப் விண்டை போட்டு தாக்கினா கூட ஆத்மாவுக்கு அழிவில்லை. அதுக்கப்புறம் ஆத்மாவை வந்து நெருப்பினால் அழிக்க முடியாது. எந்த ஒரு பஞ்சபூத சக்தியாலையும் ஆத்மாவை அழிக்க முடியாது. ஆத்மா நித்தியமானது, இட்டர்னல். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் ஆத்மாவை பத்தி இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். ஸோ இதுதான். ஸோ நீ வந்து பாடி இல்ல, ஆத்மா, அதனால நீ எதுக்கு கவலைப்படுற? There never was a time that I did not exist, you did not exist and these things did not exist அப்படின்னு சொல்றார். இந்த ராஜாக்கள் எப்பயும் இல்லாமையும் இல்ல, நானும் இல்லாமையும் இல்ல, நீயும் இல்லாமையும் இல்ல. ஸோ யாரை நீ கொல்ல போறதா நீ நினைச்சிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே சாக முடியாது, ஆத்மாவுக்கு அழிவு. இந்த பிறவி போனா அவங்களுக்கு இன்னொரு பிறவி கிடைக்க போறது. இதுல இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணணும், நானும் வந்து எப்பவுமே இருக்கேன் அப்படிங்கிற. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? பாடி ஆத்மா தவிர அவரும் இருக்கார் நமக்குள்ள அப்படின்னு இருக்கு. அவர் என்னவா இருக்கார்? பரமாத்மாவா இருக்கார். ஆத்மாவும் பரமாத்மாவும் நம்ம பாடியில எந்த லொகேஷன்ல இருக்காங்க அது கூட சொல்லியிருக்காங்க பகவத்கீதையில. ஹார்ட்ல இருக்காங்க, ஹிருதயத்துல இருக்காங்க. ஆத்மாவும் பரமாத்மாவும் நம்ம ஹிருதயத்துல இருக்காங்க. ஆத்மாவுக்கு பக்கத்திலேயே இருக்கார் பரமாத்மா. சரி, இந்த ஹியூமன் பாடிக்கு தான் இந்த ஸ்டேட்டஸா? பரமாத்மா இருக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிக்னிஃபைட் ஸ்டேட்டஸா? எல்லா ஜீவன் 84 lakh ஸ்பீஷிஸ் இருக்கு. சோ எந்த ஸ்பீஷிஸா நம்ம பிறவி எடுத்து வந்திருக்கிறோமோ இந்த நிலைமைக்கு, இனி ஏதாவது பாவம் செஞ்சோம்னா திருப்பி ரிவர்ஸ்ல போவோமோ தெரியாது. அதுல இருந்து நம்ம முடிச்சுக்கணும்ன்றதுக்காக இந்த கிளாஸ், ஓகேங்களா? சோ
நீ மலத்துல இருக்க புழுவாக நீ பிறந்தாலும் அதிலும் நான் தாண்டா உன் கூட வந்துகிட்டு இருக்கேன்ற. சோ ஒரு ஸ்டூல்ல ஒரு வேர்மா நீ இருந்த போது கூட உன் கூட டிராவல் பண்ணது நான் மற்றும் தான் அப்படின்னு சொல்றார். பரமாத்மாவா அந்தராமியாவா இருந்திருக்கார். அது ஏன் கிருஷ்ணர் தான் பரமாத்மான்னு சொல்றோம்? ஏன்னா அவர் தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஈஸ்வர பரம கிருஷ்ணா அவர் தான். அவர் சச்சிதானந்த விக்கிரக, அவர் தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் மூலம். கிருஷ்ண பரமாத்மா தான் சொல்லுவோமே ஒழிய முருக பரமாத்மா, பிள்ளையார் பரமாத்மா, விநாயகர் பரமாத்மா எந்த ஒரு டெமிகாட்ஸ் தேவர்களையும் நம்ம பரமாத்மா ஸ்தானத்துக்கு நம்ம வைத்து வணங்குவதே இல்லை. கிருஷ்ணரை மட்டும் தான் நம்ம பரமாத்மாவை வச்சு வணங்குறோம். ஓகே, ஸோ பரமாத்மாவும் முக்கியமானவர். அவருக்கும் அழிவே கிடையாது. அவருக்கு வந்து there is no he is அஜா, அவர் nothing like birth for him. ஸோ ஆத்மாவுக்கும் இதே குவாலிட்டிஸ் தான் சொல்றாங்க, பரமாத்மாவுக்கும் இதே குவாலிட்டிஸ் தான் சொல்றாங்க. அப்ப ஆத்மாவும் பரமாத்மாவும் சேமா? ஐ ஆம் காட் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு திரிறாங்க, அதெல்லாம் கரெக்டா? காட் அண்ட் ஐ ஆர் ஒன் அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் கரெக்டா? சிவோகம் சொல்றாங்களே. So what is that? So we have to understand that the soul is different from the Paramatma. In what way? Can the soul function independently on its own? No. It requires Paramatma. So Paramatmaங்கிறவர் வந்து manifestation of God within each of us. So உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, அவந்திகாக்குள்ள சூப்பர் ஆத்மா இருக்கு. ஓகேங்களா? So ஆத்மா நம்பர் 1 2 3 எல்லா ஆத்மாக்களும் இருக்கு. So as atmas we are different. அதுல நம்மளுடைய wrong impregnations of mind, intelligence, false ego கூடவே we keep traveling from one birth to another. அதெல்லாம் இன்னும் அட்வான்ஸ்டா போக போக கத்துக்கலாம். ஸோ பரமாத்மாங்கிறவர் வேற வேறையா அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பரமாத்மா 1, எனக்குள்ள பரமாத்மா 2 3 அப்படிலாம் கிடையாது. அவர் அதே தான். கிருஷ்ண பரமாத்மாவுடைய எனர்ஜி எக்ஸ்பான்ஷன் தான் நமக்குள்ள வந்து ஹிருதயத்துல ஆத்மாவுக்கு பக்கத்துல விட்னஸா உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா பகவத்கீதை பாகவதம் ரெண்டுத்தையுமே வருது. அதாவது ஒரு மரத்துல வந்து 2 கிளிகள் இருக்கும். ஒரு கிளி வந்து ஆத்மா, பக்கத்துல அமர்ந்திருக்க கிளி வந்து பரமாத்மா. இந்த ஆத்மான்ற இந்த கிளி வந்து தன்னுடைய அந்த ட்ரூ ஐடென்டிட்டிங்கிறதையே மறந்துட்டு இந்த பாடியே பார்த்துட்டு இருக்குது. எதையாவது ஒரு பாடியே நோண்டிட்டு இருக்குது. எதையாவது ஒரு மெனிக்யூர் பண்ணிக்கலாமா, பெடிக்யூர் பண்ணிக்கலாமா, மேக்கப் பண்ணிக்கலாமா, இல்லை இவர் கணவரை வந்து ஒரு கார் வாங்கியிருக்காரு, இன்னொரு கார் வாங்க சொல்லலாமா, இன்னொரு வீடு வாங்கலாமா. பையன் வந்து அவனுக்கு மேக்ஸே வராது, எழுந்து விட்டு பாப்பா ஐஐடி படிக்கிறது, அவனையும் ஆடி அப்போ இப்போ ஜேட்ரிக்லி கோச்சிங் போ, நீ டாக்டர்னா உனக்கு என்ன டயக்ராம் கூட வராது உனக்கு, நீ கொண்டு போய் நீட் எக்ஸாம் எழுது. இப்படின்னு நம்ம போட்டு நமக்கு நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் கொண்டு 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 திரிச்சு நம்ம எதனால இதெல்லாம் பண்றோம்? பாடி அட்டாச்மெண்ட்டோட நம்ம இருக்கிறதுனால பண்றோம். எப்ப வந்து அந்த பேரட்டு திரும்பி பரமாத்மா என்ற அந்த பேரட்டை பார்க்கறதோ அப்பதான் உண்மைகள் விளங்க ஆரம்பிக்கிறது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ இது வந்து ஆத்ம தத்துவம். இதுல வந்து நான் 2 பேரட்டா வந்து நம்ம அந்த முட்டாளா இருக்கக்கூடாது, பரமாத்மாவை நம்ம நோக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பரமாத்மா வந்து அவர் தான் எனர்ஜி சோர்ஸ், அவர் இல்லாம ஆத்மா இயங்க முடியாது. ஓகேவா? அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இப்போ பவர், என்னோட ஃபீல்ட்ல இருந்தே சொல்றேனே, பவர் ஸ்டேஷன்ல வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உற்பத்தி ஆகிறது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எனர்ஜி சோர்ஸ் வந்து நிலக்கரி, ஒன் ஆஃப் த சோர்ஸ். அது மாதிரி ஏதோ ஒரு எனர்ஜி சோர்ஸ். ஸோ அதுலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அது டிரான்ஸ்மிட் ஆகி இங்கே லைட் பல்பாவோ இங்கே ஃபேனாவோ வந்து சுழற்சியும் அந்த இலுமினேஷனையும் கொடுக்கறது. ஓகேங்களா? அங்கே வந்து அந்த சோர்ஸை கட் பண்ணி விட்டா இங்கே என்ன ஆகும்? இங்கேயும் சுவிட்ச் மட்டும் இருக்கும், ஆனால் அதுக்கான வேலையை ஃபேனும் செய்யாது, லைட்டும் செய்யாது. ஸோ நம்ம எப்படி நினைச்சுக்கலாம்னா, இந்த லைட்டு தான் அது பாடி, அதுக்குள்ள ஆத்மா இருக்கு. ஓகேவா? ஆனா அந்த ஆத்மாவால அந்த எனர்ஜி சோர்ஸ் இல்லாம அந்த லைட் வந்து எரியாது, அதாவது ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி பரமாத்மா நம்ம ஹிருதயத்துக்குள்ள ஸ்டைலா உட்கார்ந்துருக்காரு. எப்படி 5 வகையான பிராணால அவர் மிதக்கிறார். பிராணா, அப்பானா, வியானா, பிரபு, இன்னும் 2 என்ன பிரபு? உதானா. அந்த 5 வகையான காற்றுல வந்து அவர் மிதந்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவர் கொடுக்குற எனர்ஜி ஃபீல். ஸோ இதுதான் ஆத்மா, பரமாத்மா, பாடி, இந்த உள்ள டிஃபரன்சஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ வந்து நம்ம அதுல இருந்து இப்போ அர்ஜுனனுக்கு என்ன லெசன்னா, he need have to worry about fighting because he is not going to kill anybody. அவங்களுக்குலாம் அழிவே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. அடுத்தது வந்துட்டு ஓகே, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு அர்ஜுனருக்கு. ஆனாலும் அவர் வந்து குழப்ப நிலையிலேருந்து இன்னும் விடுபட்டு வரல. ஓகே, நான் ஆத்மா தான் இருந்தாலும் நான் எதுக்கு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு.
நான் சும்மா இருக்கக்கூடாது, நான் வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா கர்மயோகத்தை பத்தி சொல்றாரு. கர்மயோகத்தை பத்தி சொல்றாரு. கர்மயோகானா என்னன்னா, கர்மானா என்ன, ஒரு ஆக்ஷன், அது கூடிய கான்சிக்வென்ஷியல் ரியாக்ஷன் வரதுதான் கர்மா. சோ அதனால என்ன சொல்ற, நீ வந்து கர்மயோகத்தை பண்ண, உனக்குன்னு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்க டியூட்டி என்னவோ நீ அதை செய்ய வேண்டும். உனக்கு அர்ஜுனருக்கு என்ன டியூட்டி, போர் புரிவது. அவர் ஒரு சத்திரியன். சோ அவருக்கு என்ன டியூட்டி, சத்திரியன். சோ அதை வந்து அவர் செய்ய வேண்டும். சோ அந்த டியூட்டில இருந்து அவர் விலகி இருந்தார்னா என்ன ஆகும், அவருக்கு அவர் டியூட்டியை விட்டு விலகினார்னா அவருக்கு கர்ம பந்தம் ஏற்படும். So Krishna says do karma as a yoga. யோகானாலே என்ன, ஒரு ரிலீஃப் கிடைக்கிற ஒரு மெத்தடாலஜி யோகா. ஒரு நம்ம செய்யற வேலை வந்து ஒரு யோக முறையாக ஆக வேண்டும் என்றால் கிருஷ்ணர் சொல்கிறார், நீ வந்து வேலைகள் எல்லாம் நான் என்ன சொன்னேனோ, what are the prescribed duties I have given to you through the Vedas and Vedantas, அதை நீ செய். நீ பிரதிபலன் எதிர்பார்க்காதே. Don't attach any emotional attachment to your job. Don't expect any fruitive results. ஒரு பலன்களை நீ எதிர்பார்க்காதே. Leave the results to me. Leave the results to Krishna. So அது மாதிரி பண்ணும்போது கர்ம பந்தம் ஏற்படுவதில்லை. எப்படி நம்ம அதை செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு மனோபாவத்துல நம்ம எப்படி செய்ய முடியும்? நம்மளுடைய புலன்கள் எல்லாம் எப்பவுமே வந்து பாடி அட்டாச்மெண்டோடயே இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? சோ நம்ம எப்படி இதை செய்ய முடியும்னா, நம்ம சென்சஸ் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண முடியாது. யாராவது வந்து நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன், உங்களுடைய புலன்களை நான் வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், அங்க போகக்கூடாது. ஏன்னா சென்சஸ் வந்து கம்ப்ளீட்டா உங்களால துறக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை. ஏன் சென்சஸ்? ஏன்னா அது உங்களோட நேச்சர், நீங்க அதனாலதான் படைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த படைப்பை பற்றி கம்ப்ளீட்டா வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம படிக்கலாம். அதுல பார்க்கும்போது சென்சஸ் எல்லாம் வந்து ஃபார்ம்டு ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். அதனால நீங்க அதை ஒழித்து விட்டு நீங்க ஒன்னும் பண்ண முடியாது. சோ அப்ப என்ன பண்ணலாம், அந்த சென்சஸ் எல்லாத்தையும் you directed towards the right cause. What is the right cause? பக்தி செய்து கிருஷ்ணரின் மீது நீங்க உங்களுடைய சென்சஸ் எல்லாம் டவுட்டெயில் பண்ணி விடணும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, தனுர்தாஸ் அவருடைய பேரு. அவருடைய வைஃப் வந்து பொன்னாச்சியார் அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்களுக்கு வந்து கண்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பொன்னாச்சியார் ரொம்ப அழகானவங்க, ரொம்ப கண்கள் ரொம்ப அழகு வாய்ந்தவங்க அவங்க. அண்ட் he was mad after her beauty and her eyes. அந்த கண்ணுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஹஸ்பண்ட் தனுர்தாஸ். அவர் லேட்டரான பெரிய பாகவதரா ஆயிட்டார். அவர் ஆழ்வார்க்கு ஈக்குவலண்டா நிறைய பாசுரங்கள்லாம் படித்தார். ஆனா அந்த டைம்ல அவர் வந்து ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலைமையில இருந்தார். ஒரு முறை அவங்க வந்து சித்ரா ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல், அதை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அப்ப வந்து அவர் என்ன பண்ணார், ஒரே சூரிய ஒளியா இருக்கு, நல்ல வெளிச்சமா இருக்கு, அவங்களுடைய கண்ணுக்கு வந்து இதனால எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடையை வந்து எதிர்க்க பிடிச்சிட்டாரு. ஒய்ஃப் வந்து இப்படி நடந்து வராங்க, இவர் எதிர்க்க ரிவர்ஸ்ல கொடையை பிடிச்சிட்டு அவங்க ஃபோர்ஹெட் மேல இவரோட கையும் வச்சுட்டு வர்றார். ஸோ தட் சூரிய ஒளி வந்து அந்த அம்மாவுடைய கண்களை தாக்கி அவங்களோட பியூட்டி ஆஃப் த ஐஸ் வந்து போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு அவருக்கு அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் சென்சஸ், அட்டாச்மெண்ட் டு திஸ் வேர்ல்ட்லி ஆப்ஜெக்ட். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இதை வந்து வழியில போகும்போது ராமானுஜாச்சாரியாரோட சிஷ்யர் பார்த்து ராமானுஜாச்சாரியார்கிட்ட போய் சொல்றார். அப்ப என்ன சொல்றாரு, அவர் ஆக்ஷன் வாங்கோ, அவர் என்கிட்ட ஆக்ஷன் வாங்கோ அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு வந்த உடனே அவர்கிட்ட கேட்கிறாரு, நீ வந்துட்டு உன் ஒய்ஃபோட கண்களை விட பியூட்டிஃபுல்லான ஐஸ் உனக்கு காமிக்கிறேன், அப்ப நீ வந்து என்ன செய்வ? சான்ஸே இல்லை, என் ஒய்ஃபோட ஐஸை விட பியூட்டிஃபுல்லா எந்த கண்ணும் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இல்ல நீ வா அப்படின்னு சொல்லி எங்க ஆக்ஷன் போற? ஸ்ரீரங்கநாதர் கிட்ட ஆக்ஷன் போற. ஸ்ரீரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாதர் கிட்ட ஆக்ஷன் போய் பார் அவருடைய கண்களை அப்படிங்கிற. சோ அந்த தனுர்தார் ரங்கநாதருடைய கண்களை பார்த்துட்டு அவ்வளவுதான் பங்காய் விழுந்துடுறாரு. இவ்வளவு நாள் இந்த அழகு எனக்கு தெரியாம நான் ஏதோ ஒரு அழகுல நான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தேனே. சோ அப்ப அவருடைய சென்சஸ வந்து அவர் துறந்தாரா? சென்சஸ வந்து அவர் என்ன பண்ணினார்? He doubted it towards God consciousness. Towards God consciousness. அதனால அவருக்கு பகவானுடைய பியூட்டியை விட வேற எந்த பியூட்டியும் கிடையாதுங்கிறதை அவர் உணர்ந்தார். இது சும்மா நம்ம போய் ஸ்ரீரங்கநாதர் கிட்ட நம்ம போய் நின்று நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு உணர முடியுமா? நம்ம இருக்க ஸ்டேட்ல நம்மளால அதை உணர முடியாது. ஏன் அவருக்கு அது தெரிஞ்சது? ஏன் ரங்கநாதருடைய அழகும் ரங்கநாதருடைய கண்களின் வசீகரமும் அவர்
அப்படியே லைத்து அவர் ரங்கநாதருக்கு பெரிய தொண்டனாகி அவர் ஆழ்வார்க்கு ஈக்குவலண்டா ஒரு நல்ல பாகவதர் ஆகிவிட்டார். ஏன் ஏன் ராமானுஜாச்சாரியார் என்ற ஒரு குரு வந்து அவருக்கு அதை காட்டி கொடுத்தார். சோ ஒரு போனஃபைட் டீச்சர் வந்து இருந்து இதெல்லாம் நமக்கு சொன்னாதான் கரெக்டா நமக்கு போய் அது வந்து நமக்கு விளங்கும். பகவானை நாம் உணர வேண்டும் என்றால் குரு பரம்பரால வந்து இருக்கிற நல்ல போனஃபைட் டீச்சருடைய வார்த்தைகள் அதை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போற வரவங்க ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு கீதையில பல பேர் பல விதமாக எழுதுவாங்க. இது வந்து பகவத்கீதா ஆஸ் இட் இஸ். சோ பகவத்கீதை இந்த 32 அந்த குரு பரம்பரால வர அந்த lineage of gurus starting from whom? Starting from Krishna himself. So nobody else. கிருஷ்ணர் வந்து சொல்றதுதான் கரெக்ட்னு தெரியும். அப்ப கிருஷ்ணர் எழுதினது வந்தாலும் படிக்கணும் நம்ம. சோ கிருஷ்ணர் பிரம்மா கிட்ட சொல்லி வர அந்த lineages of குருல வரதான் இஸ்கான் ஃபவுண்டர் ஆச்சாரியா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபுபாத் கி ஜெய். சோ பிரபுபாதருடைய வேர்ட்ஸ் தான் இந்த பகவத்கீதா ஆஸ் இட் இஸ். சோ இதெல்லாம் படிக்க படிக்க இந்த பர்போர்ட்லாம் வந்து we can relate so much to our own life. சோ இந்த கர்ம யோகாவை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறார். சோ அர்ஜுனர் வந்து நினைக்கிறார், ஓகே நான் என் சத்திரியன், நான் ஃபைட் பண்றேன். Can I be inactive or can I do any duty which is not prescribed by you? அதை கேட்கிறார். நீ உரைக்காத சில டியூட்டிஸ் நான் பண்ண முடியுமா, இல்ல பண்ணாம நான் காண்டிபத்தை போட்டு சும்மா இருக்கேன் அப்படின்னு கேட்கிறார். அதுவும் தவறு. சோ என்ன டியூட்டி நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ, நம்ம கிரகஸ்தா லைஃப்ல நமக்கு என்ன டியூட்டியோ அதை நம்ம செய்யணும். ஆனா அதுல போய் அட்டாச்மெண்ட் ஆகி இந்த காம குரோத லோகங்கிற இந்த கெட்ட குணங்களுக்கு ஈடுபட்டு ஃபர்தரா போய் அதுல என்டாங்கிள்மெண்டோட விழுந்துடாத. உன் கடமை எந்த அளவுக்கு செய்யோ ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம செய். அந்த ரிசல்ட்ஸை வந்துட்டு பகவான் கிட்ட விட்டுடு. டோன்ட் ஹேவ் எனி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார். ஸோ அப்பதான் அது வந்து ஒரு யோக முறையாக ஆகிறது. ஸோ கர்ம யோகா பண்ணு, டோன்ட் பி இன்ஆக்டிவ். அதுக்காக தமசிக்கா முக்குணங்கள்னு ஒண்ணு இருக்கு. முக்குணங்கள் அதோட ஆதிக்கத்துக்கு தான் நம்ம எப்பவுமே ஈடுபட்டு இருக்கோம். தமசிக் குணம், ரஜோகுணம், சாத்விக குணம். ஸோ தமசிக் குணங்கள் எல்லா 3 குணங்களும் ஆக்சுவலா தேவை, ஓரளவுக்கு தேவை. ஒரு நம்ம மாதிரி நார்மலான லைஃப் வாழறதுக்கு. தமசிக்கா எந்த டைம்ல இருப்போம்? தூங்கும்போது நம்ம தமசிக்கா இருப்போம். அப்புறம் ரஜோவிக்கா எப்போ இருக்கும்? டியூரிங் த டே டைம் when we start doing our work we have more of rajoguna. Not that the other two will become zero. அது கொஞ்சம் இருக்கும். predominant எந்த குணத்துல இருக்கோம்னா ஒவ்வொரு டைம்ல நம்ம செய்யற வேலைகளை இருக்கும். இப்ப நம்ம எல்லாம் எந்த குணத்துல இருக்கோம்? சாத்விக குணம் ஜாஸ்தியா இருக்கு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சோ இந்த முக்குணங்களோட தாக்கம் வந்து நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுல மோர் அண்ட் மோர் we should try to move towards சாத்விக குணா. சோ அந்த சாத்விக குணாக்கு நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சென்சஸ் எல்லாம் we should rotate towards கிருஷ்ணா. சோ இன்ஆக்டிவா தமசிக்காவும் இருக்கக்கூடாது. சோ கடமையை செய், don't be inactive, don't do anything that is not prescribed by me in the Vedas and Vedantas. Don't do any ill doing which is not prescribed by me in the Vedantas. And then you leave the results to me. You don't think you are the cause of everything. If once we think நான் இந்த ஒரு செயலை பண்றேன், இந்த செயல்னால இந்த விளைவு என்னால வந்தது அப்படின்னு நம்ம நினைச்சாலே கர்மாங்கிறது ஒன்று அட்டாச் ஆகும். போத் குட் அண்ட் பேட். கர்மா அட்டாச்மெண்ட் வந்தாலே நம்ம இந்த பிறவிகள் இல்லாம அடுத்த பிறவி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சோ கர்மா அட்டாச்மெண்ட் இது வரைக்கும் செஞ்சது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்பதான் பக்தி நிலைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது என்ன விளைவு? இதனால வந்து இந்த மாதிரி சத்சங்கம் அட்டென்ட் பண்றதுனால, பகவத்கீதையை கேட்கறதுனால, பகவானை பற்றிய அந்த பாடல்களை நம்ம பாடுறதுனால என்ன பெனிஃபிட்? ஆஸ் அ காமன் மேன் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we can be happy. தொல்லைகள் கஷ்டங்கள் வராம இருக்காது. தொல்லைகளையும் கஷ்டங்களையும் எதிர்நோக்கும் சக்தி நமக்கு கிடைக்கும். பெரிய பெரிய தொல்லைகளா சின்ன சின்ன தொல்லைகளா ஆயிடும். ஏன்னா பகவானை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டு விட்டோம். சாட்சாத் அவருடைய திருவடிகளை நாம் பிடித்துக் கொண்டு விட்டோம். அவர் என்ன சொல்றார்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அஹம் த்வம் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சகான்னு சொல்றார். எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என்னையே வந்து சரணடைஞ்சிரு, உன்னுடைய எல்லா பாவங்களையும் வந்து நான் உங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்ற கிருஷ்ண பகவான் சொல்றார். ஸோ மோர் அண்ட் மோர் நம்ம இந்த மாதிரி சத்சங்கத்துக்குலாம் வர 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 கிருஷ்ணரோடைய நம்ம ஈடுபாடு நம்ம வச்சுக்க நமக்குள்ள என்ன வருது? கிருஷ்ண உணர்வு வருது. கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் நமக்குள்ள
வருது. சோ நம்மளுடைய சென்சஸ் எல்லாம் நம்ம எதுல டோட்டேல் பண்றோம்? ராமானுஜாச்சாரிய காமிச்சு கொடுத்தாரு தனுர்தாசருக்கு. அது மாதிரி நம்ம சென்சஸ் எல்லாம் கிருஷ்ணருக்கு நம்ம டோட்டேல் பண்றதுனால கர்மா அட்டாச்மெண்ட் வராது. இது வரைக்கும் செஞ்சதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை கிருஷ்ணர் வந்து நினைச்சாருன்னா பூடு ஊடி தள்ளிடுவார். ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவார். இல்லை அனுபவிச்சுதான் ஆகணும். ரொம்ப பண்ணிருப்போம் நம்ம ஏதாவது. அதனால ஏதோ ஒண்ணு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அதோட எஃபெக்ட் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவார். அப்படியே இல்லாம சிலது அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கான மனோதைரியத்தை கொடுப்பார். யாராவது ஒருத்தரோட ஹெல்ப் திடீர்னு வரும். நம்ம நிறைய அனுபவிச்சிருப்போம். ஒரு பெரிய ப்ராப்ளம் மாதிரி வரும், 3 நாள்ல செய்யப்படும். யாரோ ஒரு ஹெல்ப் வரும், மொத்தமா 3 நாளுக்கு முன்னாடி நம்ம இந்த நிலைமையில இருந்தோமே, இப்ப எங்க இருந்து வந்தாங்க இவங்க, தானா போன் வரும், தானா வருவாங்க, ஹெல்ப் கொடுப்பாங்க, போயிடுவாங்க. இதெல்லாம் யார் நடத்தி வைக்கிறா? சாட்சாத் பரமபுருஷ பகவானான ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ இந்த மாதிரி கர்ம யோகியா நீ இரு. அப்போ உனக்கு உன் கடமையை நீ செஞ்சிரு, நீ சத்ரியனா இருந்து ஃபைட் பண்ணு அப்படின்னு சொல்ற. ஸோ அர்ஜுனா வந்து பாதி புரிஞ்சிருச்சு. அடுத்து அர்ஜுனாவுக்கு வந்து ஒரு என்னன்னா, அவருக்கு டிசைர் இல்லாம இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ டிசைர் என்னன்னா, இன்னும் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ண உணர்வுன்னு சொல்றீங்க. கிருஷ்ண உணர்வுனா என்ன? கிருஷ்ண உணர்வுல இருக்கவங்க எப்படி உட்காருவாங்க, எப்படி தூங்குவாங்க, ரொம்ப ஓவர் ஆகுது இதெல்லாம் சொல்லு. எப்படி நடந்து போவாங்க, எப்படி பேசுவாங்க, இதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்றேன். இது நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 7:20 ஆயிடுச்சு. அண்ட் ஸோ இதுக்கு முன்னாடி கிருஷ்ண உணர்வுலயே நம்ம இருக்கிறதுக்கு கலியுகத்துல என்ன நமக்கு விதிக்கப்பட்டிருக்க வழிமுறை அப்படிங்கறத நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ லார்ட் சைத்தன்ய மகாபிரபு வந்து சுமார் 530 வருடங்களுக்கு முன்னர் வெஸ்ட் பெங்கால்ல பிறந்தார். அவர் வந்து கிருஷ்ணருடைய சன்னாவதாரம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் நிமாய்ன்றது அவருடைய பிறப்பு நேம் வந்து நிமாய். He was originally a pandit. Panditனா great scholar. அவருக்கு படிப்பறிவு இல்லாதெல்லாம் கிடையாது, ஸ்காலர்லி. அவர் பயங்கர ஸ்காலர். ஆனா என்ன பண்ணார்? அவர் வந்து கிருஷ்ணருடைய கீர்த்தன்ஸை பாடுவார், ஆடுவார். அவரோட ஆட்டம்லாம் நீங்க வந்து போட்டோல நம்ம பார்த்துக்க முடியும். யாரும் ரியலா அதை பார்த்துருக்கவே முடியாது. 45 டிகிரியில பெண்டாய் ஆடுவார். அந்த மாதிரி அவருடைய உடலை அசைத்து அவர் கிருஷ்ணர் மீது பிரேமை. ஏன்னா கிருஷ்ணர் வந்துட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சார். மாதுரிய பாவம் அனுபவிச்சார், ஒரு யசோதா மூலமா தாயுடைய பாவத்தை அனுபவிச்சார். ஆனா ஒரு பக்தியுடைய பாவத்தை அவர் அனுபவிக்கவே இல்லை. யார் வந்து ரொம்ப பிரேமை கிருஷ்ணர் மேல ஒரு பக்தி ரூபம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதாராணி. சோ அந்த பாவத்துல அவர் வந்து பிறந்ததுதான் சைத்தன்ய மகாபிரபுவா பிறந்தார். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு பாத்தீங்கன்னா செம்ம கலர், பியூட்டிஃபுல் கலர், நல்ல ஃபேர், நல்ல காம்ப்ளெக்ஷன். சோ ராதாராணி மாதிரி அந்த ஒரு அவதாரம் எடுத்துட்டு ராதாராணியுடைய பாவத்துல, பிரேம பாவத்துல அவர் நல்ல லைட்டு பக்தி செய்யறது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதே எக்ஸாம்பிளா கொடுத்தார். என் மீது வந்து நாட்டத்தை வை, என் மீது பக்தி செய், நான் தான் பரமபுருஷ பகவான், நான் பிரிஸ்கிரைப் பண்ண டியூட்டிஸை செய், உன் சென்சஸ் எல்லாம் எனக்கு டோட்டேல் பண்ணு, எப்படி செய்யணும்ன்றதே நானே வந்து ஆக்ட் பண்ணி கொடுத்தேன். அதுதான் சைத்தன்ய மகாபிரபு. சோ காடே வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கும் போது அதை ஃபாலோ பண்றதுல என்ன கஷ்டம் நமக்கு? தட் இஸ் a simplified way. அது நம்மளால வந்து யாகம் வளர்க்க முடியாது, நம்மளால வந்து ஒரு ஸ்லோகம் கூட உருப்படியா சான்ஸ்கிரிட்லாம் நமக்கு தான் தெரியும், அதெல்லாம் அதிகமா சொல்ல முடியாது. ரொம்ப மனப்பாடம் பண்ணி நானும் பார்த்துட்டு தான் சம்மரியோட வந்துட்டேன் நான். ஸோ அதனால வந்து ஸோ இதெல்லாம் நம்ம அறிவுக்கெல்லாம் எட்டுற அளவுக்குலாம் இல்லை. நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ற அளவுக்கு இருக்குதுன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். ஸோ ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி நம்ம சிங் பண்ணணும், டான்ஸ் பண்ணணும். We should chant the holy name with ecstasy and we should try to chant more and more so that Nama Ruchi comes. And the YouTube channel பேர் என்னமா? ISKCON Ruchi Zone. அந்த நாம ருச்சி டேஸ்ட், வெறும் பக்கோடா, வடை, பாயாசம், சக்கரை பொங்கல் இப்படின்னு நம்ம நாக்குக்கு ருசியை தேடாமல் நாம ருச்சியை நாம் தேட 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 நம்மளுடைய அந்த 4 வகையான இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம விடுபடுவோம். கெட்ட குணங்கள் எதுவும் இருக்காது. நம்ம பீஸ்ஃபுல்லா இருப்போம், ஹாப்பியா இருப்போம், ஃபேமிலி பீஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, நம்ம இந்த பிறவிலிருந்து அடுத்த பிறவிக்கு எதை எடுத்துட்டு போக முடியும்? வேற எதையுமே நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஐ எம் என்ஜினியர், கேன் ஐ டேக் மை BE டிகிரி மண்ணாங்கட்டி டு மை நெக்ஸ்ட் பர்த்? நத்திங். ஐ ஹேவ் டு சிம்பிளி ரிட்டையர் ஆனா ஒரு பையன் திருப்பி பார்க்க போறது என்ன? கரெக்டுங்களா? அதுதான் சாஸ்வதம், அதுதான் உண்மை. ஸோ நம்ம அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் பிறவிக்கு நம்ம வந்து ஓவர் கேரி பண்ணிட்டு ஒரு பேலன்ஸா எடுத்துக்கொண்ட போக வந்து நம்ம செய்யற பக்தி தொண்டு தான்.
அதுதான் நமக்கு வந்து ஒரு பேலன்ஸ் மாதிரி எடுத்துட்டு போக முடியும். ஆர்டினரி ஏடிஎம் கார்டு சொர்க்கம் மாதிரி கிடையாது. இது வந்து நிரந்தர பேலன்ஸ். இது வந்து நமக்கு எப்பவுமே இருக்கும். ஃப்ரம் வேர் வி லெஃப்ட் வி கேன் ஸ்டார்ட். ஸோ நம்ம இந்த நம்ம எந்த அளவுக்கு இங்க ப்ராக்ரஸ் பண்ணினோமோ பக்தியில, அதே லெவல்ல இருந்து நம்ம நல்ல பிறவி எடுப்போம், நல்ல குடும்பத்துல பிறப்போம். பக்திக்கு ஏதுவான சூழ்நிலைகள் இருக்கும். பக்தி செய்யறதுக்கு கூட சூழ்நிலைங்கிறது வேண்டும். பல பேரால மனப்போராட்டங்களும் வாழ்க்கையில கஷ்டங்களும் it will be to that extent that they cannot even think of bhakti. They can't come here. So once you have come here, you should understand that Krishna has showered his mercy upon you. So you are to only think that we are all merciful. So there are so many people, நீங்க படிச்சு சொன்னா கூட உள்ளே ஏறாது. ஏன்னா நேரம் வரல அவங்களுக்கு வந்து அந்த ஓப்பனிங் ஆகல. இன்னும் கஷ்டம்லாம் படுவாங்க, ஆனா சொன்னா வரமாட்டாங்க, கேட்டா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியில வந்ததே ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதுவே நம்ம பாஸ் மார்க் வாங்கிட்டோம். இன்னும் நம்ம கொஞ்சமா போய் சென்டம் எடுத்துட்டு போதுண்டா சாமின்னு பகவான் வந்து கிருஷ்ண பிராப்தி கோலோக விருந்தாவனை போய் நம்ம சேரணும். ஸோ அதுதான் நம்மளுடைய எய்மா இருக்கும். சைத்தன்ய மகாபிரபு பத்தி நிமாய் பண்டிட் அப்படின்னு ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, அப்பேற்பட்ட பண்டிதர் அவர் வந்து பிரகாஷானந்த சரஸ்வதினு நிறைய கிரிட்டிக்ஸ் அவர் என்னென்னலாம் சொல்லி டீஸ்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பிரகாஷானந்த சரஸ்வதி வந்து என்ன சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு கிட்ட, நீங்க ஸ்காலர் தானே, பண்டிட் தானே, எதுக்கு ரோடோட போய் டான்ஸ் ஆடி பாடிட்டு ஏதாவது எழுதுறது, வேதாந்த பிலாசபி எழுதுறது, ப்ரீச் பண்றது, லைக் ரொம்ப படிச்சவராட்டம், நீங்க அதெல்லாம் பண்ணலாமே அப்படிங்கும் போது சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, என் குரு என்கிட்ட சொல்லியிருக்காரு நான் ஒரு பிக் ஃபூல்னு, அதனால என்னால இதுதான் பண்ண முடியும் சொல்லி என்ன இதை பண்ண சொல்லியிருக்காரு. அதனால நான் ஹரிநாமத்தை பாடி அண்ட் குளோரிஃபைங் காட்ஸ் நேம் அண்ட் ஐம் சிங்கிங் அண்ட் டான்சிங் அண்ட் சாண்டிங். யார் சொல்லியிருக்கிறது? பகவான் மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட அடி முட்டாள்கள் என்று நம்மளே கருத வேண்டும் அப்படிங்கறத நம்ம பகவான் கிருஷ்ணன் கிட்ட இருந்து சொல்றோம். அவரே முட்டாளா, நம்ம எப்பேற்பட்ட முட்டாள். சோ இதை நம்ம உணர்ந்து நம்ம சத்சங்கத்துல ஈடுபட்டு கிருஷ்ண உணர்வுல இருந்தோம்னா நம்மளுடைய தொல்லைகளில் இருந்தெல்லாம் வெளியே வர முடியும். இந்த பிறவியில் மட்டும் இல்ல, எந்த பிறவி எடுத்தாலும் நல்ல பிறவியாக அமையும். ஃபார் ஆல் யூ நோ குட் ஃபார்ட்யூன், பகவான் வந்து நம்மளை ஸ்ரீ கோலோக விருந்தாவனுக்கே அழைத்து கொண்டு போயிடுவார். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ ஒரே ஒரு கீர்த்தனோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கோவிந்தன் கோவிந்தன் சொல்றோம் இல்லையா, அவர் தான் பரம